இன்னைக்கு இருக்கிற மக்கள் அவங்க பாக்குற சின்ன சின்ன தோல்விகளை கண்டு துவண்டு போறாங்க. ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்விகளை சந்திச்சதுக்கு அப்புறமும் அதிலிருந்து மீண்டு வந்து ஒரு மாபெரும் வெற்றி அடையறாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மனிதருடைய வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு தோல்வியின் ரகசியத்தை பத்தி தான் பேச போறோங்க. சூரஜ் திவாரி உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தை சேர்ந்தவருங்க. அவருடைய அப்பா ஒரு சாதாரண டெய்லருங்க. இவருக்கு ஒரு அண்ணன், தம்பி, தங்கைன்னு இருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் ஒரு வறுமையான குடும்பங்க. இவர் டெல்லியில உயர் படிப்புக்காக ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாருங்க. அப்ப கல்லூரி விடுமுறையின் போது என்ன பண்றாருன்னா, அவர் டெல்லியில இருந்து உத்தரப்பிரதேஷ் போறதுக்காக ஒரு ரயில்ல பயணம் செய்யறாருங்க. அப்போ எதிர்பாராத விதமா அவர் போன ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகுதுங்க. அப்போ அவர் ரொம்ப அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துறாங்க. அப்போ மருத்துவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நடந்த விபத்துல உங்களுடைய 2 கால்களையும் நீங்க இழந்துட்டீங்க. அதோட மட்டும் இல்லாம உங்களுடைய ஒரு கையும் மற்றொரு கையில இருக்கிற 2 விரலையும் இழந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. மயக்க நிலையிலிருந்து மீண்டு வந்த சூரஜ்க்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சுங்க. நினைச்சு பாருங்களேன், கல்லூரி லீவ்ல நம்ம அவங்களுடைய காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இந்த ட்ரெயின்ல ஏறி இருப்பாருங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு செய்தி கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப கவலை அடைஞ்சு போறாருங்க. அவர் என்னென்னலாம் நினைக்கிறாருன்னா, நம்ம எப்படி இனிமேல் வாழ போறோம், மீதமுள்ள வாழ்க்கைய நம்ம எப்படி இனி கடக்க போறோம் அப்படின்னு ஒரு பல கேள்விகள் அவருக்குள்ள வருதுங்க. அவர் பல நாளா டெல்லியில எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வர்றாருங்க. அந்த நேரத்துல அவருக்கு இன்னொரு துயரமான செய்தி வருதுங்க. அதாவது அவருடைய தம்பி தற்கொலை செய்து இறந்து போனதா ஒரு செய்தி வருதுங்க. இந்த நேரத்துல அவருடைய குடும்பமே ரொம்ப கவலையா இருக்குங்க. ஒரு பையன் என்னடானா நடைப்பெணமா வாழ்ந்துட்டு இருக்கான், இன்னொரு பையன் என்னடானா இப்படி தற்கொலை பண்ணி அவனோட உயிரை விட்டுருக்கான் அப்படின்ட்டு அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் ரொம்ப மனசுடைஞ்சு போறாங்க. அந்த நேரத்துல சூரஜ்க்கு ஒரு புரிதல் வருதுங்க. நம்மளுக்கு கைகள் கால்கள் இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு கண் பார்வை இருக்கு, அறிவுத்திறன் இருக்கு. இதை வச்சு நம்மளால வாழ்க்கையில ஏதாவது சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாருங்க. அவர் யூஜி, பிஜி அதாவது பிஏ, எம்ஏ லிட்ரேச்சரை சக்சஸ்ஃபுல்லா எந்த ஒரு அரியரும் இல்லாம கம்ப்ளீட் பண்றாருங்க. அவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணுங்கிற ஆசை இருந்துச்சாமாங்க. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான எக்ஸாமான யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்றாருங்க. 2021ஆம் ஆண்டு முதல் முறையா அவர் அந்த எக்ஸாம் அட்டன் பண்றாருங்க. அதுல முதல் ரவுண்டும் 2வது ரவுண்டுமான பிரிலிமினரி மற்றும் மெயின்ஸ்ல அவர் நல்ல ஸ்கோர் பண்றாருங்க. ஆனா 3வது ரவுண்டான இன்டர்வியூல அவரால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியலைங்க. ஆனா மீண்டும் அவர் ஒரு வருடம் கடினமான முயற்சி எடுத்து மறுபடியும் அவர் அந்த எக்ஸாம் அட்டன் பண்றாருங்க. அந்த எக்ஸாம்ல அவர் 3 ரவுண்டுமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா சிறப்பா பண்ணியிருக்கிறேன்னு சொல்றாருங்க. அந்த டைம் வந்து அகில இந்தியா லெவல்ல 11 லட்சம் பேர் வந்து இந்த எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. அவர் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ரிசல்ட்டும் வருதுங்க. இவர் 917வது ரேங்க் எடுத்து ஒரு வெற்றி அடைகிறாருங்க. இவருடைய கதையை கேட்கிறப்ப எனக்கு ரொம்பவுமே இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சுங்க. வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் இவர் சொன்ன வார்த்தைகள் என்னை இன்னும் இன்ஸ்பைர் பண்ண வச்சுதுங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என் வாழ்க்கையில ஒருவேளை அந்த ரயில் விபத்து நடக்கல அப்படின்னா நானும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு சாதாரண ஒரு மனிதனா வாழ்ந்திருப்பேன். ஆனா எனக்கு நடந்த அந்த தோல்விதான் எனக்கு என்னை அடையாளம் காமிச்சுது. அந்த ரயில் விபத்து தான் எனக்குள்ள இருக்கிற திறமைய வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு காரணமா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. இப்போ நீங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தோல்விகளை சந்திச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்லைங்க, எப்படி சூரஜ் திவாரி அவர்கள் கால்களையும் ஒரு கையிலையும் இன்னொரு கையில இருக்கிற 2 விரலையும் இழந்தாலும் அவர் நம்பிக்கைங்கிற ஒரு விஷயத்தை இழக்கலைங்க. இந்த கதையை படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள ஒரு புரிதல் வந்துச்சுங்க. கைகள், கால்கள், கண் பார்வை இப்படி எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் இல்லாம இருந்தாதான் அது நிஜமான ஊனம் அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்துச்சுங்க. பிரஞ்சால் பட்டேல் இவங்க ஒரு கண் பார்வையற்ற பெண்மணிங்க. இவருடைய வாழ்க்கையிலும் நிறைய தோல்விகளை சந்திச்சு நிறைய போராட்டங்களுக்கு அப்புறம் அதுல இருந்து மீண்டு வந்து இவரும் இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா இருந்திருக்கிறாங்க. இந்த பெண்மணியினுடைய கதைகள்லாம் படிச்சு பார்க்குறப்போ கண்டிப்பா நமக்குள்ள ஒரு உத்வேகம் இருக்குங்க.
இப்போ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோளுங்க. நீங்க ஒரு பெற்றோரா இருந்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த கதைகளை சொல்லி கொடுங்க. நீங்க ஒரு ஆசிரியரா இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய மாணவர்களுக்கு இந்த கதையை நீங்க சொல்றப்போ அவங்க எந்தெந்த இடத்துல தோல்வி அடைகிறாங்களோ அப்ப கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு உத்வேகம் எழுப்புறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. தோல்விகள் உன்னை பலவீனமாக்க வருவதில்லை, மாறாக உன்னை வலுப்படுத்த வருகிறது. தனியாக போராடுகிறேன், வெற்றி எப்பொழுது என்று கேட்கிறாயா? நீ தனியாக போராடுவதே வெற்றிதான்.